लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா முதையடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2364வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில 10ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 913வது பெரிய திருமொழி பாசுரம். ராமாவதாரத்தை அனுபவித்து வருகிற ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இது 3வது பாசுரம். அரக்கர்கள் பாடுவதாக அமைந்துள்ள பாசுரம் இந்த பாசுரம். தானாக பேசுவதாகவும் இல்லை, பரகால நாயகியாக பேசுவதாகவும் இல்லாமல், பரகால நாயின் தாயாக பேசுவது போலும் இல்லாமல் அரக்கர்களாக பெருமாளிடம் வேண்டுவதாக அமைந்துள்ள பாசுரங்கள். இதிலே ஒவ்வொரு பாசுரத்தின் இறுதியிலும் பொங்கத்தம் பொங்கோ பொங்கத்தம் பொங்கோ என்று வருகிறது. அதற்கென்று தனியான ஒரு பொருள் இல்லாவிட்டாலும் தோற்றவர்கள் ஜெயித்த ராமனிடம் தோல்வி ஒப்புக்கொண்டு ஆடி மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று பொருள் கொள்ளலாம். முதலிலே தனியனை சேவிப்போம். கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி பிராவித்யம் நெகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடல்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 913வது பாசுரம். தண்டகாரண்யம் புகுந்து அன்று தையலை தகவிலன் எங்கோமான் கொண்டு போந்து கெட்டான் எமக்கு இங்கோர் குற்றமில்லை கொல்லேல் குலவேந்தே வென்றிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என் தாசரதே உன் அண்டவானவர் உகப்பதே செய்தாய் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ராமாவதாரத்திலே கைகேயினுடைய வரத்தின் காரணமாக தசரதன் அனுப்புகிறான். காட்டுக்கு போ என்னும் தந்தை சொல்லுகிறாள் என்று கைகேயி சொல்ல, தந்தை சொன்னால் என்ன தாய் சொன்னால் என்ன நான் போகிறேன் என்று கிளம்பி உடனேயே சீதா பிராட்டியுடன் வருகிறாள். சீதையை பார்த்து சொல்லுவான் ராமன், இல்லை இல்லை, காடு என்பது மிகவும் கடினமானது, நீ நினைப்பது போல் வனம் என்பது எளிதானது அல்ல, எனவே நீ வரக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்போது உன்னுடைய அம்மாவிடம் என்ன சொன்னாய் என்று கேட்கிறாள் சீதை. அப்பா இருக்கிற இடம்தான் அம்மாவுக்கு சொன்னோம், கணவன் எங்கு இருக்கிறானோ அங்குதான் மனைவி இருக்க வேண்டும் என்று கைகைக்கும் கௌசல்யக்கு சொன்னேன் என்று சொன்னான். அப்போது அவன் மட்டும் அவள் புருஷனோடு இருக்கணும், நான் மட்டும் பிரிஞ்சிருக்கணுமா, நான் அவன் கூட தான் வருவேன்னு சொல்கிறா சீதை. லக்ஷ்மணன் சொல்கிறான், நான் ஏற்கனவே தீர்மானம் ஆகிடுத்தே, காட்டுக்கு போகிறதுனா நான் தான் அவன் கூட வருதுன்னு ஏற்கனவே நம்ம விஸ்வாமித்திரர் கூடவே போய் ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம், அதனால் நான் வரேன் என்று மூவருமாக கிளம்புகிறார்கள். வழியிலே குகனை சந்திக்கிறார்கள் என்பதெல்லாம் முடிந்து அடர்ந்த கானகமான தண்டகாரண்யத்துக்குள் நுழைகிறார்கள். தண்டகாரண்யத்துக்குள் நுழைந்திருக்கும் போதுதான் மாரீசன் வருகிறான். ராவணன் சூர்பனகை வருகிறாள். சூர்பனகை மானபங்கப்படுத்தப்பட்டதனால் அவன் ராவணனிடம் சென்று ராமனுடைய பராக்கிரமத்தை பற்றி கூறாமல் சீதையினுடைய அழகை சொல்லி அவன் மனதை மயக்கி சீதையை கொண்டு போக செய்கிறாள் என்பது ராமாயணம். அப்படி அந்த தண்டகாரண்யத்துக்கு உனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை, ராவணனுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, எந்த விதமான கொடுக்கல் வாங்கலே இல்லாத ராமா, உங்ககிட்ட அவன் தேவையில்லாமல் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து உன் மனைவியை தூக்கி வந்தான், அதனால் எங்களுடைய குலமே கெட்டு போய்விட்டது. அவன் பண்ணான் ஒத்துக்கிறோம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், அவனை அழிச்சது சரி, எங்களை அழிச்சிடாது ராமா அப்படின்னு கெஞ்சுறாங்க. போந்து கெட்டு போனான் எமக்கு இங்கோ ஒரு குற்றமில்லை, நாங்கள் என்ன குற்றம் பண்ணோம், நாங்கள் ஒரு குற்றமும் பண்ணலையே. குலவேந்தே, குலவேந்தே என்பது இக்ஷ்வாகு குலத்தினுடைய அரசனே. இக்ஷ்வாகு குலத்திற்கு என்ன சிறப்பு என்றால் குற்றம் இல்லாதவர்களை தண்டிப்பது என்பது அவர்களுக்கு வழக்கம் கிடையாது.
குற்றவாளிகளை தண்டிப்பது ஒன்றுதான் அவங்களுடைய வாழ்க்கை வழியை, குற்றமில்லாதவர்களை தண்டிக்க மாட்டான் அந்த ரகுகுலத்திலே பிறந்தவர்கள். எனவே இஷ்வாகு குலத்தினுடைய வேந்தனே, தவறு எதுவும் நாங்கள் செய்யவில்லை. பொம்பளை விஷயமா இந்த குடும்பம் கெட்டு போயிடுச்சுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. தாசரதி, தசரதன் என்னுடைய மைந்தன் என்பதனால் தாசரதி. தசரதன் என்பதற்கு பொருள் என்னவென்றால் 10 திசைகளிலும் ரதம் ஓடும் என்று சொல்லக்கூடிய எது 10 ரதம் 10 திசை என்றால் கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடதெற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு என 8 திசை, ஆகாயம், பூமி. ஆக இந்த 10 திசைகளிலும் எங்கேயும் அவருடைய ரதத்தை தடுப்பார் கிடையாதாம். ஆனானப்பட்ட பரசுராமரே 27 தலைமுறை அரசர்களை கொள்ளுகிற போது ஜனகனையோ தசரதனையோ கொல்லவில்லை என்றால் அவருடைய பராக்கிரமத்தை பார்க்க வேண்டும், அவருடைய நீதி நேர்மையை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவனுடைய மைந்தனே, இது சொல்வதற்கு காரணம் உங்கள் அப்பா நல்லா ரொம்ப பெரிய குலத்தில் பிறந்தவனி, தப்பு செய்யாதவங்களை தண்டிக்க மாட்டா, நீ செஞ்சதுனால உன்னுடைய வானவர்கள் எல்லாம் மகிழ்ந்து போயிருக்கிறார்கள், நாங்களும் அஞ்சி கிடக்கிறோம், எங்களை ஒன்றும் செய்து விடாதே என்று அரக்கர்கள் கெஞ்சுகிறார்கள் ராமனை பார்த்து என்பதான பாசுரம் இந்த பாசுரம். பெண்ணாசையால் கெட்டான் எங்கள் ராவணன், இது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ராவணன் எப்போது அழிவான் என்று உனக்கு உகந்த தேவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று ஒரு புறம் இருந்தாலும் கூட, ராவணனையே கொண்டு விட்டாய், நீ எங்களை ஏதாவது செய்து விடுவாய் என்று நாங்கள் பயப்படுகிறோம், எங்களை எதுவும் செய்யாதே என்று சொல்கிறார்கள் ராமனை பார்த்து. அதற்கு முன்னால் அதுக்கு தான் சொல்கிறாங்க, இஷ்வாகு குல வம்சத்தை சார்ந்த அரசர்கள் யாருமே குற்றமற்றவர்களை தண்டிக்க மாட்டார்கள், எனவே குற்றம் ஏதும் செய்யாத எங்களை நீ தண்டித்து விடக்கூடாது என்று ராமனை பார்த்து இறங்கியதான மற்றொரு அழகான பாசுரம் இந்த 913வது பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிப்போம். தண்டகாரிண்யம் புகுந்து அன்று தையலை தகவிலங் எங்கோமான். தையல் என்பது பொதுவாக அழகு என்று குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை, அழகுக்கான வார்த்தை. அது பெண்களை குறித்தே சொல்லக்கூடியது. தையல் என்றால் பெண், இங்கே சீதா பிராட்டி. தகவிலை என்றால் செய்யத்தகாத காரியத்தை செய்து எங்கோமான் கொண்டு போந்து கெட்டான். எப்போ தொட்டானோ சிதியோ அப்போவே கெட்டான். எமக்கு இங்கோ ஒரு குற்றம் இல்லை, அந்த குற்றத்தில் எங்களுக்கு எதுவும் பங்கு கிடையாது, ஏனென்றால் அவன் தனியாகத்தான் போனான். குற்றமில்லை கொல் குலவேந்தே, இஷ்வாகு குலத்துடைய அரசனே, பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என். ஒரு பெண்ணை கொண்டுவதனால் இந்த குடி கெட்டு போச்சு, இனிமேல் நாங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? தாசரதி, தசரதனுடைய மைந்தனே, உன் அண்டவனர் உகப்பதே செய்தாய். உன்னை வேண்டி தொழுது இருக்கக்கூடிய தேவர்கள் உகக்கும்படி ராவணனை கொன்றாய். நாங்கள் பயந்து கிடக்கிறோம், எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.